இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு, சில பேர் வந்து ஒர்க்கிங் பர்சன், இப்படி கூட எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க வாழ்க்கையில். நம்ம எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு நேர்மையான ஒரு பாதையில் பயணம் பண்ணும்போது நிறைய தடைகள் கண்டிப்பாக வரும். அந்த தடைகளை எதிர்த்து போராடினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயும் வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு படிப்பே வரலன்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு படிப்பு வரலப்பா நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? இல்லை தானே. படிப்பு வரலைனாலும் டீச்சர் சொல்லி தரது கேட்பீங்க, அப்பவும் புரியலனாலும் டியூஷன் போவீங்க, இல்லை அம்மா சொல்லி தரது கேட்பீங்க. அப்படின்னு ஒருத்தவங்க 3 பேராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆனால் தானே நெக்ஸ்ட் கிளாஸ் போக முடியும். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில். நீங்கள் ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணும்போது நிறைய தடைகள் வரும், நிறைய தோல்விகள் வரும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்துட்டு நல்லா பாசமாக பேசுவாங்க, உங்களை பற்றி வந்து மித்தவங்க கிட்ட குறை சொல்லுவாங்க. அப்படி இப்படி நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. சரிங்களா? அதுக்காக நம்ம கூட இருக்கவங்க நம்ம வந்துட்டு உண்மையாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது. நம்ம கூட உண்மையாக இருக்கவங்களே நமக்கு கடைசி காலத்தில் நம்ம முதுகில் குத்த கூட யோசிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தை தான் வாழ்ந்துட்டோம். அதனால் நான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தா, யாருமே யாரையும் சார்ந்து வாழாதீங்க. கடவுள் கொடுத்தவங்க வாழ்க்கை அது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்மையாக நேர்மையாக உங்கள் குடும்பத்துக்காக